சுங்கக்குடி சேலக்காரி எம் மனசுல காவல்காரி மன்மதனை போதையில் அழ்த்துறமா எவ்விழி மகள் மந்திரக்காரி நீர்விழி வீழ்ச்சியாய் கார்குழல் நீந்திடும் மீன் வகை உன் விரல் பாடிடும் நின் சுவை தேன் குரல் தேடியே வாடுற உன் நிழல் கதக்களி ஆடும் போது காட்கொலுசுகள் ஜொலிக்கும் பாரு மலர் முகம் காணும் போது என் உயிரோ சித்தையில் எருது நடக்கிற 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 நடையழகு அவளது இடையழகு சேலைகள் மின்னிக்கிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுக்குழி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறப்புடிச்சவன் காவிய காதலி கரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்து கொழிச்சவன் கண்ணி அழகுல சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனும் தேடிய மான்விழி மாயங்களால் பிழை கொண்டது என் வழி சோழ கிளியவள் அன்ன கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்க மலர் கோடி ஸ்ரீலங்கன் பையன் அருள் பாருன்னு நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஏன்னா நான் டவுட்ஸ் கேட்பேன் சிஞ்சிதம்னு எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னா என்ன இரணம் மடுனா நான் கேட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அண்ட் உங்களோட ஒரு பழைய இன்டர்வியூல நான் என்ன ஒண்ணு பார்த்தேன்னா நீங்க இந்த ரேப் வாத்தி ரைடு பாடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஃபர்தரா ப்ரொசீட் ஆச்சா? ஒரு படத்துல வந்துட்டு ஒரு படத்துல ஆண்ட்ரியா அவங்களுக்காக ரேப் பாடி ஆண்ட்ரியா பாடின சாங் அதுல இன்சர்ட் பண்ண ஒரு இங்கிலீஷ் ரேப் ட்ரை பண்ண அது இன்னும் ரிலீஸ் ஆகல. நிக்காத மறுபடி சிக்காத ஒரு முறை தொட்டாலே கெட்டானே பதிலடி பக்காவா வைப்பானே தெருவில் நடக்கிற கொடுமை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழ் இருக்குது பொதுமுறை எதுக்குன்னு விளக்குற பழக்கம் எனக்கு இல்லை எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாலம் உன்னை ஊரைக்கும் கட்டாயம் மண்ணை தீரட்டும் பேதங்கள் இல்லாது இருக்கும் நாடுங்கள் கண்ணாய் இருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினுமே இடுவரை பொருத்தம் சும்மா அடிவெளி மினுமே தட்ட தரலடி நண்டு சிண்டு ஓதனடி உள்ள வந்தா பவரடி வாத்து யாரு தளபதி பிளாக் தங்கொண்டி காட்டு சிங்கொண்டி நவரி இது கேட்ட மூடு. ஓகே, மாலிவுட்ல ஒரு ஹீரோயின் எவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? டு பி ஆனஸ்ட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மலையாளம் சாங் ஒன்று நான் ரீல் பண்ணியிருந்தேன். அது பார்த்து தான் கேட்டாங்களான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் நானே சார் கிட்ட கேட்கணும் சார் எப்படின்னு. ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க, மங்கிலீஷ்ல கொடுத்தாங்க. ஓகே, யா. ஸோ அதை பார்த்துட்டு வீடியோ ஆடிஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுப்பிச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. உங்களை நேரில் பார்க்கணும், ட்ரிவாண்ட்ரம் வாங்கன்னு அவங்களே எல்லாமே செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டாங்க. போயிட்டு ஒரு 3-4 hours டிரெக்டர் சார், அப்புறம் ஒரு ரைட்டர் ஒருத்தர், அப்புறம் ஒரு ஆக்டிங் ட்ரெயினர் உட்காந்துருந்தாங்க. 3 hours ஒரு ரூம்குள்ள தமிழ்லயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் என்னன்னா துஷாரா விஜயன் ஃப்ரம் சார்பட்டா, அப்புறம் வட சென்னை ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்களோட டயலாக்ஸ்லாம் மலையாளம்ல, அவங்க டயலாக்ஸ்ல அந்த கேரக்டர் எனக்கு மூவில. அப்புறம் மௌனராகம் ரேவதி ஒரு போல்டான கேரக்டர், நீங்க தமிழ்லயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. பண்ண வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ ஃபுல்லா எடுத்துட்டு சார் வந்து டிரெக்டர் மியூட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு சின்ன எக்ஸ்பிரஷன்ஸும். அப்புறம் ஹி வாஸ் கன்வின்ஸ்ட். அப்புறம் 2 days அவரே கால் பண்ணி சொன்னாரு.